Ministries. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காட் கூஸ் இஸ் மினிஸ்ட்ரீஸின் யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த புதிய நாளிலே தேவனாகிய கர்த்தர் நம்மை நினைத்து ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கடந்த நாட்களிலெல்லாம் நம்மை பாதுகாத்து இந்த நாளுக்குள் பிரவேசிக்க நமக்கு இரக்கம் பாராட்டியிருக்கிற தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவருடைய இரக்கங்களும் அவருடைய தயவும் அவருடைய கிருபையும் நம்மை ஒவ்வொரு நாளும் பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறதினாலே தொடர்ந்து நாம் கர்த்தருக்கு நன்றியுள்ளவர்களாய் இருப்போம். கர்த்தர் நமக்கு சொன்னவைகளையெல்லாம் நிச்சயம் நமக்கு செய்யத்தான் போகிறார். தேவன் செய்ய போகிற அதிசயமான காரியங்களை எதிர்நோக்கி காத்திருப்போம். நம்முடைய நம்பிக்கையிலே விசுவாசத்திலே உறுதியாய் நாம் தரித்திருப்போம். தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மோடு பேசும்படியாய் கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் பற்றி கொள்வோம். ஏனெனில் கர்த்தருடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் ஜீவன் உண்டு. அந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை நம்பி காத்திருப்போம். தேவனாகிய கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆண்டின் முதல் 3 மாதங்களை ஜெயமாய் கடந்து இந்த 4வது மாதத்தின் முதல் நாளுக்குள் மகிழ்ச்சியாய் பிரவேசிக்க கர்த்தர் கிருபை பாராட்டியிருக்கிறார். நாட்கள் வெகு விரைவாய் ஓடிக்கொண்டிருக்கிறதை நாம் நிச்சயம் உணர முடிகிறது. ஆயினும் இந்த கடைசி காலகட்டத்திலே கர்த்தரை நம்பியிருக்கிற ஜனங்களுக்கு அவரே அடைக்கலமும் பாதுகாப்பும் பலனுமாயிருக்கிறார். அவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறதை நிறைவேற்றி அவர் சொன்னதை செய்யும் அளவும் உங்களை கைவிட மாட்டார், உங்களை விட்டு விலகவும் மாட்டார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு அவருடைய வார்த்தைகளை கொடுத்து தேற்றுகிற தேவனாயிருக்கிறார். இந்த மாதத்திலும் கூட பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு வேத பகுதியை வாசிக்க கேட்போம். மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். நாம் இந்த வசனத்தை இப்படி கூட வாசிக்கலாம். உன்னை அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட பண்ணின நாளில் நடந்தது போலவே அதிசயங்களை மீண்டும் காண பண்ணுவேன். நாம் வாசிக்க கேட்ட இந்த வசனமானது நம்முடைய தேவனுடைய வார்த்தையாக உள்ளது. இந்த மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் தீர்க்கதரிசியாகிய மீகா தேவனிடத்தில் யூதாவின் விண்ணப்பமாக இதை நிறைவேற்றினார். இந்த தீர்க்கதரிசியின் புஸ்தகம் முழுவதும் நாம் வாசித்து பார்ப்போம் என்றால் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் சிறையிருப்புக்கு போவதற்கு முன்பதாக இஸ்ரவேலுக்கும் யூதாவுக்கும் எச்சரிக்கையாக சொல்லப்பட்ட வார்த்தைகள். இன்றும் இங்கே சிறப்பான காரியம் என்னவென்றால் இவர்கள் தண்டிக்கப்படுகிறதற்கு முன்பதாகவே கொடுக்கப்பட்ட எச்சரிக்கை மாத்திரமல்ல, தண்டனைக்கு பின் தேவனுடைய மன்னிப்பு எப்படிப்பட்டது என்றும் தேவனுடைய இரக்கத்தினால் திரும்பவும் இவர்கள் எப்படி கட்டப்படுவார்கள் என்றும் தேவன் அவனுடைய தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லியிருந்தார். இதிலிருந்து தேவன் தம்முடைய ஜனங்களை எவ்வளவு நேசிக்கிறார் என்பதை நாம் தெளிவுபடுத்திக் கொள்ளும் அளவுக்கு தேவனுடைய வசனங்கள் தீர்க்க தரிசன வார்த்தைகளாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்மை அதிசயங்களை காண பண்ணுகிற தேவன் விசேஷமாக இந்த மாதத்திலே கர்த்தருடைய அதிசயமான காரியங்களை நீங்கள் கண்டு சந்தோஷப்படத்தக்கதாக நிறைவேற்றப் போகிறார் என்பதில் சந்தேகமில்லை.
கர்த்தருடைய செயல்களை எதிர்நோக்கி காத்திருங்கள். தேவனாகிய கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் வாசித்த இந்த வசனத்தில் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உங்களை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லியிருக்கிறார். எகிப்திலிருந்து அவர்கள் விடுதலையாகி புறப்பட்ட நாளிலே நடந்த காரியங்கள் என்னவென்று சிலவற்றை அறிந்திருக்கிறோம். நாம் எல்லாவற்றையும் பார்ப்பதற்கு நேரமில்லை. 2 குறிப்பிட்ட காரியங்களை வசனத்தின் அடிப்படையில் நாம் கவனிக்க போகிறோம். அதை வாசித்து விசுவாசித்து கர்த்தர் இன்றைக்கும் அதே போலவே செய்வார் என்று நம்பி காத்திருப்போம். கர்த்தரை நம்பின ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை. ஏனென்றால் அவர் நம்மை அதிசயங்களை காண செய்கிறவர். எப்படி என்றால், அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து மிகுந்த நெருக்கத்தின் மத்தியில் துக்கத்தோடும் பெருமூச்சோடும் இஸ்ரவேலர் இட்ட கூக்குரலை கேட்ட தேவன் மோசே என்ற இரட்சகனை எழுப்பினார். அவனிடத்தில், நீ பார்வோனிடத்தில் போய் தேவனுடைய ஜனங்கள் அவரை ஆராதிக்கும்படியாய் அவர்களை போகவிடு என்று சொன்னார். அவன் போகவிட மாட்டேன் என்று சொன்னபோது 1 2 அல்ல 10 வாதைகளை அந்த தேசத்தின் மேல் வரவழைத்து தம்முடைய ஜனங்களுக்கு அதிசயங்களை காண பண்ணி தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலரை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் தேவனாகிய கர்த்தர் விடுதலையாக்கினார். இந்த சம்பவங்களை நாம் யாத்திராகமம் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். அதில் 2 காரியங்களை மாத்திரம் சுட்டி காட்டி நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட சம்பவத்தை குறித்து யாத்திராகமம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 20, 21, 22 வசனங்களில் வாசிக்க முடியும். ஆகையால் நான் என் கையை நீட்டி எகிப்தின் நடுவிலே நான் செய்யும் சகலவித அற்புதங்களினாலும் அதை வாதிப்பேன். அதற்கு பின் அவன் உங்களை போக விடுவான். அப்பொழுது இந்த ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவேன். நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை. ஒவ்வொரு ஸ்திரீயும் தன் அயலகத்தாளிடத்திலும் தன் வீட்டில் தங்குகிறவளிடத்திலும் வெள்ளியுடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டு வாங்குவான். அவைகளை உங்கள் குமாரருக்கும் உங்கள் குமாரத்திகளுக்கும் தரிப்பித்து எகிப்தியரை கொள்ளையிடுவீர்கள் என்றார். தேவன் வாக்கு பண்ணினபடியே இன்றும் அதிசயங்களை காண செய்கிறவர், இனியும் செய்ய போகிறார். தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட அந்த நாளில் முதலாவது ஒரு அதிசயத்தை செய்தார். எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணினார். அதுவரை எரிச்சலாய் பார்த்த எகிப்தியர், அதுவரைக்கும் இஸ்ரவேலரை அடிமைகளாக துன்புறுத்தின எகிப்தியர், அதுவரைக்கும் அவர்களை காணும்போது எரிச்சலடைந்து அடித்து துன்புறுத்தி வேலை வாங்கி அடிமைத்தனத்திலேயும் கொடுமையான அடிமைத்தனத்தை அனுபவிக்க செய்தார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே தேவனாகிய கர்த்தர் எகிப்தியரின் கண்களிலே தயவு கிடைக்க பண்ணினார். இது தேவனால் மாத்திரம்தான் செய்ய முடியும். அன்று துன்புறுத்தின எகிப்தியருடைய கண்களிலே தயவு கிடைக்க பண்ணுகிறார். இன்றும் தேவனாகிய கர்த்தர் நமக்கு அதிசயங்களை செய்ய உண்மையுள்ளவராயிருக்கிறார் என்பதை உணர்ந்து நீங்கள் விசுவாசியுங்கள். உங்கள் மேல் எரிச்சலாய் இருக்கிறவர்கள், உங்கள் மீது வன்கண்ணாய் பொறாமையாய் இருக்கிறவர்கள் எல்லாருடைய கண்களிலும் தேவன் தயவு கிடைக்க பண்ணுகிறவர். அவர்களை உங்கள் பட்சத்தில் வரும்படி செய்வார். இந்த மாதத்திலே மறுபடியும் நீங்கள் விசுவாசியுங்கள். தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்திலே அதிசயங்களை செய்வார். வேற எந்த மனுஷனாலும் செய்ய முடியாது. தேவனாகிய கர்த்தர் அப்படியே செய்ய போகிறார். 2வதாக, எகிப்தியரை இஸ்ரவேல் ஜனங்கள் கொள்ளையிடுவார்கள் என்று தேவனாகிய கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். இதுவரை இவர்கள்தான் கொள்ளை போனார்கள். இவர்களிடம் இருந்த பலன் உள்பட எல்லாவற்றையும் எகிப்தியர் கொள்ளையிட்டு வெறுமையாக்கி இவர்களை அடிமைப்படுத்தி இருந்தார்கள். அந்த சூழ்நிலைகளில் தேவனாகிய கர்த்தர் தமது ஜனங்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் எகிப்தியரை கொள்ளையிடுவீர்கள். தேவனாகிய கர்த்தர் அப்படிப்பட்ட அதிசயங்களை செய்வார். அதுவரைக்கும் அவர்கள் கரங்களிலிருந்து ஒன்றும் பெற முடியாத சூழ்நிலை இருந்தது. இப்பொழுதோ தேவனாகிய கர்த்தர் அடையாளமாக, அற்புதமாக, அதிசயமாக இவைகளை தம்முடைய ஜனத்திற்கு சொல்லுகிறார். நீங்கள் எங்கு கொள்ளையானீர்களோ அங்கேயே நீங்கள் கொள்ளையிடுவீர்கள்.
இந்த மாதத்திலும் கூட இந்த வார்த்தைகளை ஆதாரமாக வைத்து சொல்லுகிறேன். இதுவரை மாறுதல் இல்லாமல் அசைவற்று இருந்த சூழ்நிலைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிற உங்களுக்கு, அதாவது உங்களை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்ன தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசித்து நம்பி இருக்கிற உங்களுக்கு மாற்றமடைய போகிறது. இந்த மாதத்திலே தேவனாகிய கர்த்தர் உங்களை அதிசயமாய் மாற்றப் போகிறார். இதுவரைக்கும் மாறாத சூழ்நிலைகளை தேவனாகிய கர்த்தர் மாற்றப் போகிறார். இந்த நெருக்கடி என்று மாறுமோ, இந்த வியாதி என்று மாறுமோ, இந்த நிந்தனைகள் என்று மாறுமோ என்று கூனி குறுகி கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நம்முடைய தேவன் நம்மை அதிசயங்களை காண பண்ணுகிறவர். நமக்கு விரோதமாய் நமக்கு எதிராய் கிரியை செய்தவைகளை எல்லாம் நமக்கு சாதகமாக மாற்றப் போகிறார். இதுவரைக்கும் நீங்கள் கொள்ளையிடப்பட்டதைப் போல உணர்கிறீர்களா? கலங்க வேண்டாம். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாறுதலை எதிர்கொள்ளும் நேரம் வந்துவிட்டது. கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள், சந்தோஷமா இருங்கள். கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை ஒன்றும் மாறப்போவதில்லை. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, உங்கள் குடும்பங்களிலே, உங்கள் ஊழியத்திலே நோக்கி இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் கண்டு அஞ்சாதீர்கள். உங்களுடைய உபத்திரவங்களிலே பொறுமையாயிருங்கள். தேவனாகிய கர்த்தர் உங்களில் ராஜரிகம் பண்ணுகிறார் என்பதை மறக்க வேண்டாம். ராஜரிகம் பண்ணுகிற தேவன் சொல்லுகிறார், நான் உங்களை அதிசயங்களை காண செய்வேன். இந்த மாதம் நாம் அதிசயங்களை சுதந்தரிக்கிற மாதம். அதை நான் விசுவாசித்து சொல்லுகிறேன். நீங்களும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நமக்கு செய்ய போகிறவைகள் அதிசயமானவைகள். இந்த 4வது மாதத்திலே தேவனாகிய கர்த்தர் அதிசயமான காரியங்களை நமக்காக செய்ய போகிறார். விசுவாசியுங்கள், எதிர்நோக்கி காத்திருங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். தேவனாகிய கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலம் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த 4வது மாதத்திலே உம்முடைய கரத்தை நோக்கி காத்திருக்கிறோம். நீர் எங்களுடைய முற்பிதாக்களுக்கு வாக்கு பண்ணின அந்த வார்த்தைகளை நாங்கள் ஏற்றுக்கொண்டு விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம். உங்களை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று அன்று இஸ்ரவேலுக்கு சொன்ன தேவனாகிய நீர் இன்று எங்களையும் உம்முடைய அதிசயங்களை காண செய்வீராக. உம்முடைய அநாதி தீர்மானத்தின்படி எங்களுக்காக நீர் வைத்திருக்கிற உம்முடைய வாக்கு தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீர்களோ அவர்களை எல்லாம் உம்முடைய வாக்கு தத்தத்தை இந்த மாதத்தில் தானே சுதந்திரிக்கும்படி அனுபவிக்கும்படி இவை எல்லாவற்றிற்கும் உதவி செய்வீராக. எதிரான கிரியைகள், கசப்பான அனுபவங்கள், மாறுதல் எல்லா சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றும்படி உம்முடைய வார்த்தையை அனுப்பியிருக்கிறீர். அந்த வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு தங்களுக்கென்று விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குடும்பங்களிலும் தேவனாகிய கர்த்தர் அப்படியே அதிசயங்களை செய்வீராக. இந்த அதிசயங்களை கண்டு பூரித்து உமது நாமத்தை மகிமைப்படுத்த எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஊழியங்களை ஆசீர்வதித்து அதிசயங்களை நடப்பிப்பீராக. இந்த நாளில் தெய்வ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுப்பீராக. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே நம்மையும் நம் குடும்பங்களையும் ஊழியங்களையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்திலே தேவனாகிய கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலம் அதிசயங்களை காண பண்ணி நிச்சயம் இந்த மாதத்தில் ஜெயம் பெற்று வெற்றி சிறக்க பண்ணுவாராக. ஆமேன். தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை
உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. மலை போல துன்பம் என்னை சூடும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூடும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே. உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே. உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றே. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே. விலகாமல் துணை நின்று காப்பவரே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே. விலகாமல் துணை நின்று காப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. ஒரு தாய் போல பாசம், தந்தை போல நேசம், ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொண்டது யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைப்பதும் யாரும் இல்லையே. உம்மை போல புரிந்து கொண்டது யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைப்பதும் யாரும் இல்லையே. நீர் போதும்
துணையா